இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவங்க கொஞ்சம் கட்சி தான். என்ன அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு இன்னும் எதுவுமே தொடல. பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. இதுல யாரு மேஜர் பார்ட்னர் யார் மைனர் பார்ட்னர்ங்கிற முடிவும் அங்க வரல. அப்படி இருக்கிற போது நீங்க அவங்களையும் எங்களையும் அது இடியாப்பா சிக்கல், அதையே எங்களோட சேர்த்து ஒன்று கொண்டு வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சுமூகமா தான் பேசுவோம். யாரையும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சரியான பாதையில தான் இந்த கூட்டணியை கொண்டு செல்வார். தொடர்ச்சியா தாவேகாவோட கூட்டணிக்கு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா காங்கிரஸ் சார். திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது. அது இதுல எல்லாமே அவங்க கப்சாவா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கும். இது அரசியல் கட்சி. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டுல போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம். அதை பத்தி இல்லை. ஆள் இல்லாத வீடு அது. சார், எது கொடுத்தாலும் மக்களுக்கு கொடுக்கிற பணம் தான் அவங்களுக்கு போய் சேருது. தேர்தல் தேதியே அறிவிக்கல. என்ன ஏற்கனவே எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்க டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. பணத்தை எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. சாதனைகளை செய்துதான் ஓட்டு வாங்க முடியும். எங்களுடைய சாதனைகள் மக்கள் மனதில் இருக்கின்றன. எனவே அதன் மூலமாக நாங்கள் ஓட்டு வாங்க முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்யக்கூடிய சூழ்நிலைகளே சில தொகுதிகளில் உருவாகி இருக்கு. அதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். மதுரைக்கு வந்த பிரதமர் மோடி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு கனவு காண்கிறாங்க. அந்த கனவு கனவாவே போயிடும். மோடி வேண்டும் என்றால் பகல் கனவு காணலாம். எங்களுடைய கனவு என்பது உண்மையான கனவு. எங்களுடைய நினைவு உண்மையான நினைவு. 200 நிச்சயம். அதுல நிச்சயமாக வெல்வோம். 200 படைப்போம் வரலாறு. அது தமிழ்நாட்டு சரித்திரத்தின் வரலாறு. ஊழல் குற்றச்சாட்டு கடுமையா வைக்கிறாரு. மதுபானத்துல மட்டுமே 40 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஊழல் போடுறதுல அமைச்சர்களுக்குள்ள போட்டி இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதாவது மதுபான ஊழல்னு சொல்லி டெல்லியில போட்டு அங்க ஆம் ஆத்மி கட்சியையே அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி தேர்தலிலேயே ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க. அதாவது இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் தங்களுடைய கையில இருக்குது என்பதற்காக பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுக்களை சொல்லுவதில் மிக மிக வல்லமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் தான் ஆவார்கள். எனவே அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களை மக்கள் நம்ப மாட்டார்கள். எல்லா கேஸும் அடிபட்டு இருக்கு. அவங்க எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்கல. யாரையும் குற்றவாளி என்று கொண்டு போய் நிறுத்த முடியவில்லை. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் கோடி எங்க கொண்டு வைக்கிறது அவருக்கு தெரியும். அவர் பல நாடுகளில் சொத்துக்களை வாங்கியிருக்கலாம். அவருக்கு அம்பானியா தானே இருக்கலாம். அவங்களுடைய துணையோடு எது வேணாலும் செய்யலாம். அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரையும் எங்க கட்சியில் நாங்கள் யாரும் எந்த தப்பும் பண்ணல. எந்த நீதிமன்றத்தையும் எந்த வழக்கையும் நாங்கள் சந்திப்பதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றவர்கள். சட்ட ஒழுங்கு தான் பாருங்க, குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்திலையும் அங்கெல்லாம் போய் சட்ட ஒழுங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பேசினால் நன்றாக இருக்கும்.